வணக்கம். மாம்ஸ் புக் சேனலில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம், திட உணவுகள் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். WHO ரெக்கமெண்ட் பண்ணுறதும் பல டாக்டர்ஸ் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் என்ன அப்படின்னா, முதல் 6 மாதங்களுக்கு கட்டாயம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி தாய்ப்பால் இல்லாத தாய்மார்கள் நீங்கள் ஃபார்முலாவும் கொடுக்குறீங்க, சிலருக்கு வந்து தாய்ப்பால் இருக்கும் ஆனால் பத்தாது, அவங்க வந்து ஃபார்முலாவும் பிரெஸ்ட் மில்க்கும் பாதி பாதி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஃபார்முலா கொடுக்கலாம். அதை தவிர்த்து மற்ற எந்த விதமான மாட்டுப்பாலோ எந்த அனிமல் மில்க்கோ வந்து 1 வயசுக்கு முன்னாடி கொடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் தாய்ப்பால் இல்லைன்னா ஃபார்முலா தான் முதல் 6 மாதத்துக்கு கொடுக்கணும். ஏன் சாலிட் ஃபுட்ஸை இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எல்லாரும் வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட ஜீரண மண்டலம் வந்து டெவலப் ஆகிருக்காது. அதால் வந்து சாலிட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்காது. அந்த வயிறு வந்து ரொம்ப குட்டி, இவ்வளோ சின்னதாக இருக்கும். நம்ம கொடுக்குற அந்த தாய்ப்பால் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகிறதுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறாங்க 6 மாதம் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ நம்ம திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அம்மாக்களும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வரவேற்கத்தக்கது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ நான் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி தான். ஆனால் இதை வந்து ஒரு கைட்லைனாக யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் நீங்கள் பார்க்குற உங்கள் குழந்தை நல மருத்துவர் பீடியாட்ரிஷியன் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும். குழந்தைக்கு எப்போது நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பெரும்பாலும் 5 மாதம் முடிஞ்சு 6 மாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் US, கனடா இந்த மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா 4 மாதம் முடிஞ்ச உடனே குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து மாறுது. ஸோ எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு முதல் ஆன்சர் வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறது தான். இதை தவிர நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சயின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா குழந்தை வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்பர் 1, குழந்தைக்கு வந்து தலை நின்றுக்கணும். நம்ம பிறந்த குழந்தைய வந்து ஒரு 3-4 மாதம் வரைக்குமே அந்த தலையை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, தலை அப்படி கூட ஆடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களால தானாக தலையை இப்படி நிற்கிற அந்த பொசிஷன் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலை நிற்கணும். 2வது அவங்க சப்போர்ட்டோடவோ இல்லை சப்போர்ட் இல்லாமலோ அவங்க உட்காரணும். இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோவில் 2 பக்கம் தலகாணி வச்சு நீங்கள் குழந்தைய உட்கார வச்சிங்கன்னா அவங்க இப்படி சாஞ்சு இப்படி உட்காந்துக்குவாங்க. அது வந்து 2வது. ஸோ தலை நிற்கணும், சப்போர்ட்டோடையோ சப்போர்ட் இல்லாமலோ அவங்க உட்காரணும். இது 2. 3வது டங் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து இப்படி வெளியில் அப்படி நீட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எந்த ஒரு டானிக்கோ எதுவும் கொடுக்குறதா இருந்தால் கூட அந்த அது வந்து வெளியில் துப்புற மாதிரியே இருக்கும். அதுதான் டங் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாலிட் ஃபுட்டை வந்து இப்படி வாயில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து வெளியில் துப்புற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து அவங்க தொண்டைக்குள்ளே எடுத்துக்கிற பழகணும். அந்த டங் த்ரஸ்ட்ன்றது நின்னா தான் அது வந்து அவங்களால அந்த ஃபுட்டை வந்து உள்ளே எடுத்துக்க முடியும். ஸோ வந்து டங் த்ரஸ்ட். இது 3ம் தான் வந்து மெயினான சயின்ஸு. சிலர் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாத குழந்தை வந்து அது ஃபுட் அது நம்ம சாப்பிடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் காட்டாது. ஆனால் அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்ம சாப்பிட்றது அந்த ஃபுட்டு அந்த கலர் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக அது வித்தியாசமாக பார்க்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சாப்பிடும்போது ஒரு சேர் போட்டோ இல்லை ஒரு பில்லோ போட்டோ குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம சாப்பிடும்போது அவங்கள பார்க்க வச்சோம் அப்படின்னா they get used to it. ஸோ இப்படி தான் உட்காந்து சாப்பிடணும், இப்படி தான் கையில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு அது அவங்க மனசில் போய் அது பதியும். ஸோ மற்றபடி வந்து அவங்க ஃபுட் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து இன்னும் கூட கொஞ்சம் நாளாகும். 6 மாதங்கள்லேயே அது செய்வாங்களா அப்படின்றது ஒவ்வொரு குழந்தையும் பொறுத்தது. சாதாரணமாகவே நம்ம வீடுங்களில் நம்ம எல்லாருமே திட்டு வாங்கியிருப்போம். இது படுத்துக்கிட்டு சாப்பிடாத, அது என்ன பழக்கம் அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அதே தாங்க. குழந்தைங்கள படுக்கிற பொசிஷனில் வச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டக்கூடாது. அதுக்காக தான் தலை நிற்கணும். அவங்க வந்து சப்போர்ட்டோடவோ சப்போர்ட் இல்லாமையோ உட்காரணும். அவங்க உட்காந்த பொசிஷன் எப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அப்போ தான் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு 4-5 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட முக்கியமானது டாக்டரோட கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க.
பொறுமையாகவே சாலிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரம் கிடையாது. அவங்க என்டையர் லைஃப் டைம் நம்ம வந்து இந்த இட்லி, தோசை, சாப்பாடு இதெல்லாம் தானே சாப்பிட போகிறோம். குழந்தைக்கு வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அவசரம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.